வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி, சாண்ட்ரா அண்ட் தென் திவ்யா இவங்க 3 பேரும் கனியக்காக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிளானை வந்து போடுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகி இவங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் அந்த பர்டிகுலர் விஷயம் என்ன பிளான் போடுறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று நடந்த விஷயத்தில் முக்கியமாக அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கின அந்த விஷயத்தை வந்து விஜய் பார்வதினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறோம். பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணி விச் மீன்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நல்லா கவனித்து அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணலாம். விச் மீன்ஸ் நம்ம எல்லோரும் கனியக்கா என்ன சொன்னாங்களோ அதையே செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா தான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கனியக்கா நேற்று என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டு இதை வந்து கொடுப்போம். நோ மட்டும் சொல்ல தேவையில்ல. அவங்க என்ன கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அவங்க என்ன இது பண்ணாலும் நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. இன்கேஸ் இன்றைக்கி அந்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம டீம் ஒழுங்காக ஸ்கோர் பாயிண்ட்ஸ் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரவை கஞ்சி மட்டும் கொடுப்போம் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி கனியக்கா வந்து டிஸ்கஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்தை திவ்யா வந்து எடுத்துக்கிட்டு ஓகே நேற்று வந்து கனியக்கா என்ன சொன்னாங்க, நம்ம இன்றைக்கி ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாத்தையும் பண்ணுவோம். நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் பார்த்துட்டு அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரவா கஞ்சிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாளைக்கு கனியக்கா சொன்னது தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இன்கேஸ் நம்ம ரவா கஞ்சி ஊற்றுறப்ப நாளைக்கு வந்து யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் கனியக்கா என்ன சொன்னாங்களோ அதுபடி தான் நடக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம கனியக்காவை கோத்து விட்ருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வந்து போடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கனியக்கா மேலே ஒரு பிளாக் மார்க் வரும். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மராக அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. விச் மீன்ஸ் நாளைக்கோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர். ஸோ இது வந்து எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினதுக்காக இந்த அளவுக்கு ஒரு வன்மம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. விஜய் பார்வதி வந்து சொல்கிறப்பே நம்ம எல்லோரும் டீம்லாம் செஞ்சு தான் வந்து ஒரு விஷயம் பண்ணலான்னு நம்ம பண்ணுறோம். அது எப்படி அவங்களுக்கு மட்டும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிற விதமும் சரி, அவங்க வந்து கனி மேலே இருக்கிற அந்த பர்டிகுலர் வெஞ்சன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெரியுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நாளைக்கு எந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிக்க போகுதுன்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.